அண்ணலின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா அந்த கர்மத்துக்கு தலைவலின்னு பேர் வச்சிருக்கலாம். வௌவாலுக்கு சௌரி முடி வச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் தலையில தொங்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல கொடூர வில்லன் லால் சேட்டான்னு பேக் ஷாட்ல ஒரு மண்டையை காட்டுறாங்க. ஆல்கஹால் குடிச்ச அரலூஸ் மாதிரி படம் பூரா என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்காரு. அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. வாங்க வந்தது ஓசி பிரியாணி, இதுல சென்டிமெண்ட் புண்ணாக்கு வேற. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்க. எனக்கு என்னமோ அந்த ஆள் நம்ம சக்தியை ஒன் சைடா லவ் பண்றானு டவுட்டா இருக்கு. அவனா நீ? இது என்னடா புதுசா நடுவுல கொஞ்சம் படத்தையே காணோம். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டு சூரமொக்கையான ஒரு படத்தை பார்க்க விட்டு இப்ப போடுங்கடா ரோஸ்ட்னு நம்மளை கிளப்பி விட்டது மெட்ராஸ் டிஸ்கவரி யூடியூப் சேனலோட ஓனர் பைபிள். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அந்த 2 கால் புள்ள பூச்சி பார்க்க சொன்னது எந்த படம்னு தெரியும்ல? அனலி. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அனலின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா அந்த கர்மத்துக்கு தலைவலின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த படத்தை பார்த்துப்புட்டு 3 தலைவலி மாத்திரையை முழுங்கிட்டு தான் நான் இந்த வீடியோவே போட வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் குரூப் உட்காந்துக்கிட்டு ஒரு மொரட்டு பீஸு ஒரு முட்டா பீஸுன்னு 2 வில்லன்களை பற்றி இவர் யாரு தெரியுமா அவர் யாரு தெரியுமான்னு அந்த வில்லனை பிடிக்க நினைக்கிற கமிஷனர்கிட்டே பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏயா அவங்க யாருன்னு தெரியாமையா மனுஷன் அவங்கள பிடிக்க யூனிஃபார்மோட வரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு குடவுனுக்குள்ள வௌவாலுக்கு சௌரி முடி வச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் தலையில தொங்கிட்டு இருக்கு. அங்க வந்த ஒரு ரவுடி யாரா அதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா அந்த ஹீரோயின் டக்குன்னு கண்ணை திறக்குது. பாவம், அதுக்கு மெட்ராஸ் ஐ போல கண்ணு வேற சிவப்பா இருக்கா. அவ்வளவுதான், அந்த ரவுடி அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனா அந்த ரவுடி பயபிளியோட ரியாக்ஷன் தான் படம் பார்க்குறப்ப நமக்கும் வரப்போகுதுன்னு அப்போ இந்த மரமண்டைக்கு தெரியல. அப்புறம் கதை பின்னோக்கி போகுது. பார்த்தா காது குத்துக்கு போயிட்டு வர மாதிரி தலைய புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு தன்னோட குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஹீரோயின் பஸ்ல வந்துகிட்டு இருக்கு. நம்மளாம் பஸ்ல வரப்ப தெரியாம சத்தமா ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தாலே பக்கத்துல உள்ளவன் சண்டைக்கு வந்துருவான். ஆனா இந்த படத்துல என்னமோ எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி பிக்னிக் போயிட்டு வர மாதிரி ஜாலியா ஆடுறதும் பாடுறதும் கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? அந்த பஸ் போர்ஷனுக்குள்ளேயே ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்குது. அதோட சம்மந்தமே இல்லாம அந்த பஸ்லயே குட்டி பொண்ணுக்கு மோட்டிவேஷன் வேற கொடுக்குது. இந்த உலகத்துல யாருமே இல்லைனாலும் உனக்காக தனியா வாழ்ந்து காட்டணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏன் கொடுத்துச்சு, எதுக்கு கொடுத்துச்சு அதுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அடுத்த சீன்ல கொடூர வில்லன் லால் சேட்டான்னு பேக் ஷாட்ல ஒரு மண்டையை காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம சக்தி. வெல்கம் டு லால்ஸ் மாஃபியா. அடே நீ என்னையா அரகர பைத்தியம் நிரஞ்சன் மாதிரி மண்டையை வச்சிருக்க? இப்ப நிரஞ்சன் இருக்காரு, அவரை பார்த்து நம்மளும் சினிமால ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இல்லீகல் கடத்தல் ஏதோ பண்றதுக்கு கோட்டு போட்ட 3 பேரு கட்ட பொம்மன் மாதிரி லாலுக்கு எதற்கு கொடுக்க வேண்டும் அவ்வளவு கமிஷன் அப்படின்னு ரகசியமா பிளான் போடுறாங்க. அதை ரகசியம்னு காட்ட கேமராமேன் வச்ச ஃப்ரேமை பாருங்களேன், நல்லா பாத்ரூம்குள்ள இருந்து எட்டி பாக்குற மாதிரி. இன்னைக்கு பிசினஸ்ல 70% நமக்கு தான். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. அவனுங்க சக்தி அதிக பர்சன்டேஜ் கேட்டதுனால அவங்களோட பாஸ் ஏறி வரலன்னு சொல்லுவானுங்க. உங்க பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, அதனாலதான் ஏறி வர மாட்டாரு சேட்டா. அதுக்கு சக்தி சொன்ன டயலாக் கேளுங்களேன். இறங்கி வர மாட்டான்னு சொன்னலடா, அதான் ஏத்திட்டாங்க. அவங்க எப்படா அவங்க பாஸ் இறங்கி வரலன்னு சொன்னாங்க, ஏறி வர மாட்டேன்னு தானடா சொன்னாங்க. இப்படிதான் ரைமிங்கா டயலாக் பேசுறேன்னு சக்தி ஆல்கஹால் குடிச்ச அரலூஸ் மாதிரி படம் பூரா என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எதுலேயும் இந்த ரஃபா பேசுறேன்னு அவர் மாற்றி பேசின குரல் இருக்கே,
இரும்பு தகரத்தை தரையில தைக்கிற மாதிரி. டேய், எவனாச்சும் அவங்க தொண்டையில ஆபரேஷன் பண்ணி அவன் பேச்சை நிறுத்துக்கலாங்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த பக்கம் பஸ்ல சென்னைக்கு வந்த ஹீரோயின் ஒரு ஆட்டோல ஏற அந்த ஆட்டோக்கார நேரா வீட்டுல கொண்டு போய் விடாம நடுவுல ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போய் விடுறான். ஏன் தெரியுமா? ஓசி பிரியாணி வாங்க. கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா எங்களை வீட்டில் விட்டுட்டு போங்கன்னு சொன்னதும் அந்த பக்கி சென்டிமெண்டா பேசுறேன்னு ஒரு டைலாக் சொன்னான் பாருங்க, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. எனக்கும் என் வைஃபுக்கும் குழந்தைங்க இல்லை மேடம். பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், இல்லாத போனா பொக்குன்னு போயிடுவா. ஏண்டா, பொண்டாட்டி பிரியாணி கேட்டா கடையில வாங்கி கொடு, வாங்க வந்தது ஓசி பிரியாணி, இதுல சென்டிமெண்ட் புண்ணாக்கு வேற. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இப்ப இன்னைக்கு உங்க பர்த்டே, உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்பீங்க? பிறநாள் பரிசா ட்ரெஸ் வாங்கி கொடு, சோறு வாங்கி கொடுன்னு கேட்பீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. ஆனா அந்த வளர்ந்து கெட்ட மொரட்டு பீஸ் மூதேவி என்ன கேட்டுச்சு தெரியுமா? இந்த தாடி மீச உன் அழகான சிரிப்பா மறைக்குது, எனக்கு என் பழைய லால் சேட்டா பார்க்கணும். எனக்கு என்னமோ அந்த ஆள் நம்ம சக்தியை ஒன் சைடா லவ் பண்றானு டவுட்டா இருக்கு. அவனா நீ? அந்த ரொமான்ஸ் சீனுக்கு நடுவுல கரடி புந்த மாதிரி சோத்துக்கு செத்த ஆட்டோக்காரன், நீங்க ரொமான்ஸ் பண்ண கர்மெல்லாம் போதும், எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்க முட்டா பீஸும் மொரட்டு பீஸும் அந்த சோத்து பீஸ அடி வெளுக்குறாங்க. அதை தடுக்க வந்த ஹீரோயினையும் அடிக்க, அதுவும் நவயுக விஜயசாந்தி மாதிரி சண்டை போடுது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிர? அங்க அவ்வளவு அமுளி துமுளி நடக்குது. அந்த ஆட்டோக்கார பயப்புல என்ன பண்ணுது தெரியுமா? என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பா. இது ஒரு பக்கம் இருக்க, பெட்ரோலுக்கு வந்த போலீஸ்காரங்களை அடிச்சு படுக்க போட்டுறாங்க அந்த வில்லன் கும்பல். அதை ஓரமா நின்று வேவு பாக்குறாரு ஒரு போலீஸ்காரரு. அவரு தப்பிச்சு வர அந்த ஹீரோயினையும் குட்டி பொண்ணையும் காப்பாத்தி பத்திரமா வெளியே கூட்டு வர்றாரு. அப்ப அந்த ஹீரோயின் கேட்கும், என்ன மட்டும் காப்பாத்துனீங்க, அந்த பெட்ரோல் போலீஸ்காரங்களை ஏன் காப்பாத்தலன்னு. அதுக்கு அந்த ஆள் ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்னோட கடமை, அடிபட்டு கடந்தவங்களை வேடிக்கை பார்த்தது அது என்னோட டியூட்டி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். படம் பார்த்து 4 மாசம் ஆச்சு, எனக்கு இன்னும் புரியல. சாவுல புடிமதுக்கும் சாவுல செத்த பையல. அடுத்த சீனே ஹீரோயின், அதோட குட்டி பொண்ணு, அப்புறம் அந்த சோத்துக்கு செத்த ஆட்டோக்காரன் திரும்ப அந்த குடோனுக்கே வராங்க. ஏண்டான்னு கேட்டா அந்த குட்டி பொண்ணு வச்சிருந்த குட்டி பேக்கை காணாமா, அதை திரும்பி தேடி எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்றாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். காப்பாத்திட்டு போன போலீஸ்காரன் அதே ஆட்டோல அவங்கள ஏத்தி விட்டு மறுபடியும் குடோனுக்கு வர்றது, அந்த குட்டி பொண்ணு கொண்டு வந்த குட்டி பேக் காணாம போறது, தொலைஞ்ச பேக்கை தேடி திரும்பி இவங்க வரணும்னு முடிவு பண்றது, இது எதுவுமே படத்துல காட்டல. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு கேள்விப்பட்டிருப்போம். இது என்னடா புதுசா நடுவுல கொஞ்சம் படத்தையே காணோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி கழுதை, அது ஒரு இத்து போன பேகு தானே, அதை எதுக்கு தேடிக்கிட்டுன்னு அந்த போலீஸ்காரன் கேட்க, என் உசுரே அதுல தாங்க இருக்குன்னு அந்த ஹீரோயினும் சொல்லுங்க. அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு, என் உயிரே அதுலதான் இருக்கு. ஆனா கட்ட கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த உயிர் என்னன்னு பார்த்தப்பதான் இந்த படம் பார்த்து ஊசல் ஆடிக்கிட்டு இருந்த என் உசுறு மொத்தமா உருண்டுட்டு போச்சு. கட் பண்ணா அங்க குடோன்ல திடீர்னு ஹீரோயின் வாயில சிகரெட்டோட ஃப்ரேம் என்ட்ரி கொடுக்குது. அப்புறம் உத்து பார்த்தாதான் தெரியுது அது நம்ம சக்தின்னு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சாரி பாஸ், மொத்தமா வலிச்சிட்டு மொளமொலன்னு வந்ததுல அடையாளமே தெரியல. இருந்தாலும் படத்துல கொஞ்சம் கிளாமரை குறைச்சிருக்கலாம். யாரு ஹீரோயினான்னு கேக்குறீங்களா? அதுதான் இல்ல, சக்தி. எங்கேயாச்சும் ஹீரோயினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் கொடுக்கணும்னே படத்துல சீன் வச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. இந்த படத்துல பார்க்கலாம். ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. யோ போலீஸ்காரா, உன்னை வில்லன் கும்பல வேவு பார்க்க சொன்னா நீ என்னத்தையா பார்த்துக்கிட்டு இருக்க? கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது அல்லக்கை முண்டமே. அங்க போன இடத்துல சும்மா இல்லாம இந்த ஹீரோயின்
சோத்துக்கு சேர்த்த ஆட்டோக்காரன்ட்ட தான் பொண்ணை விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு அது பேக் எடுக்க போகுது. அம்மா போயிட்டு வர வரைக்கும் நீ அங்கிள் கூடயே இரு. ஏமா இவனை நம்பியா விட்டுட்டு போற? விட்டா இவனே பழைய பிரியாணி பொட்டலத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குட்டி பொண்ணை வித்துருவானேம்மா. பிரியாணி வேற ஆறி இருக்குமே. நான் சொல்லலை, அவன் நினப்பு பூரா பிரியாணி மேலே தான் இருக்கு. சொன்ன மாதிரியே குட்டி பொண்ணை மறைச்சு வைக்கிறேன்னு அந்த ஆட்டோக்காரன் அந்த பொள்ளையே தொலைச்சு போடுறான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. தொலைச்ச விஷயத்த அவன் ஹீரோயின் கிட்ட சொன்னா அது முதல்ல பேக்கை கண்டுபிடிக்கணுங்குது. பாப்பாவை காணோம் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கை கண்டுபிடிக்கணும். அது நிஜமாவே ஓன் புள்ள தானா இல்ல நீயும் புள்ள பிடிக்கிற பூச்சாண்டியா? கரெக்டா கட்டுவிட்டா. அங்க பார்த்தா நம்ம சக்தி ரிட்டையர் ஆன போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து கலைஞர் ஐயா வயசுல மிமிக்ரி பண்ணி கொண்டுகிட்டு இருக்காரு. நீங்க உயிரோடு இருக்கும்போது தெரிய வரணும்டா நீங்க சாவ போறீங்க. நீ பேச செத்துருவான். ஏயா நாளைக்கு சாக போற கிழடுங்களை கூட்டிட்டு வந்து சாவடிக்கிறியே, நீ எல்லாம் என்னையா வில்ல? அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அது இதுன்னு கண்டராவியெல்லாம் நடந்து அந்த ஹீரோயின் புள்ளையும் கண்டுபிடிச்சுக்கும், பேக்கையும் கண்டுபிடிச்சுக்கும், சக்தியையும் போலீஸ் பிடிச்சுக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நேரமா அந்த பேக்ல உயிர் இருக்குன்னு சொல்லிச்சு. எதுவும் பூனைக்குட்டி இருக்குமோன்னு பார்த்தா அது மிலிட்ரி ட்ரெஸ்ஸு. மிலிட்ரியில இருந்த புருஷன் செத்த உடனே நானும் நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு இப்ப இந்த அம்மாவும் மிலிட்ரியா. அவரோட ஆர்மி யூனிஃபார்ம் தான் இந்த பேக்ல இருக்கு. இந்த சீனை யோசிக்கிறப்ப ஆடியன்ஸ்க்கு அப்படியே புள்ள இருக்குன்னு டைரக்டர் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு மாறா தலை தான் அரிச்சது. அம்மா தாயே, நீ எல்லாம் இந்த மாதிரி படம் நடிக்காம இருந்தாலே நாட்டுக்கு சேவை தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை நாங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விடுங்க. இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பை.